நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா குளத்தூர்லையாச்சும் நீங்கள் தோற்றுருக்க மாட்டீங்க இல்லையா தலைவர்? அதை விட ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? ஆட்சி நடந்தது என்னமோ 5 வருஷம், ஆனால் சார் மீட்டிங் போட்டது ஒரு 4 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்தது. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன தலைவரே இதெல்லாம்? நீங்கள் சிஎம்மாக இருந்தப்போ ஒரு வார்த்தை உங்கள் இன்ஸ்டா பேஜில் நடந்த வன்கொடுமைகள், லாக்அப் டெத், அதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ ஆனால் நீங்கள் சிஎம்மாக இருந்தப்போ உங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ப்ரொமோஷன் பேஜ் மாதிரி இருந்தது. உங்களோட ஆட்சியில் நடக்கிற நல்லதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அவ்வாப்பா, ஆக்சுவலி ஒரு சிஎம் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் நடக்கிற நெகட்டிவிட்டிஸையும் போடுவாங்க, பாசிட்டிவையும் போடுவாங்க. பட் நீங்கள் ஒன்லி பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் போட்டிருக்கீங்க. என்ன தலைவர் இதெல்லாம்? பாலியல் வன்கொடுமை, விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை, அதை பற்றி நீங்கள் பேசலை, சைலண்ட் ஆயிட்டீங்க. ஏன் பேசலை? மார்ச் நடந்தது, மார்ச் 26. ஏன் நீங்கள் பேசலை? எலெக்ஷன் டைம். நீங்கள் ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எலெக்ஷனில் நமக்கு அதுதான் முக்கியம் இல்லைங்களா? மக்கள் எல்லாம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஆட்சியில் உட்காரணும், அப்போ தான் இன்னும் பல்காக எடுக்க முடியும். என்ன தலைவர் இதெல்லாம்? பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க. டிஎம்கே ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு அவ்வளோ இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அடுத்தது ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறீங்க. எந்த பாலியல் வன்கொடுமையை பற்றியும் நீங்கள் பேசலையே, ஸ்பீச் மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஆனால் யாருக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கலையே. என்ன தலைவர் இதெல்லாம்? உங்க ஆட்சியில் எவ்வளோ லாக்அப் டெத், எதை பத்தியுமே நீங்க பேசலையே. ஒரு போஸ்ட் போட்டீங்களா? இல்லையே. நீங்க எதெல்லாம் பத்தி போஸ்ட் போட்டிருக்கீங்க தெரியுமா? பிஜேபியை பத்தி போட்டிருக்கீங்க, நம்மளோட மக்களவை தொகுதியை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, அதை வந்துட்டு நீங்கள் எரிச்சலாக போட்டிருக்கீங்க. அதை பற்றி ஆப்போசிட்டாக போஸ்ட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு போஸ்ட்டு மட்டும் போட்டிருக்கீங்க உங்கள் ஆட்சியில். ஒரு 5 இயர்ஸில் எது தெரியுமா போட்டிருக்கீங்க? விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து, அதை மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. பட் இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது நீங்கள். இப்போ டிவிகேல இப்போ நடந்த இதை பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், நடந்துச்சு, தப்பு, அதுக்கு தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அதை தானே உங்கள் ஆட்சியிலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ஆட்சியில் எப்போ கொடுத்தாங்க தீர்ப்பு? எவ்வளோ டேஸாக காத்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் ஒரு தீர்ப்புக்காக. இப்போ அந்த விளாத்திக்குளம் மாணவி கொலைக்கு எப்போ கிடைச்சது தீர்ப்பு? 2 monthsலேயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல. 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணாங்கல்ல உங்கள் கட்சியில் உள்ள ஒருத்தர். எங்கே போனீங்க சார் அப்போ? நீங்கள் அப்பெல்லாம் வாய் துறக்கல. மருத்துவர் ராமதாஸ் விரைந்து நலம் பெற விரும்புகிறேன். அதை விட ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? ஆட்சி நடந்தது என்னமோ 5 வருஷம், ஆனால் சார் மீட்டிங் போட்டது ஒரு 4 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. நம்மளும் கேட்காம இருந்தோம் பாருங்க. இப்போதான்டா உண்மையான மாற்றம் வந்திருக்கு இல்லைங்களா மக்களே? எல்லாரும் வாய் திறக்கிறாங்க. யாராச்சும் வாய மூடிட்டு இருக்காங்களா? ஒருத்தன் தப்பு பண்ண எல்லாரும் கேட்குறாங்க. நேரமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம்மா யாராச்சும்? இல்லைங்களே. இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணாங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க. இதாங்க மாற்றம். இதை தானே விரும்பணும்.
மாற்றம் வந்துருச்சுங்க. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் நம்ம யாராச்சும் கேள்வி கேட்டோமா? கேட்டிருந்தோன்னு இப்போ அவங்க அப்போவே ஓடி இருக்க மாட்டாங்க. 5 வருஷம் ஆட்சி கூட நடத்தியிருக்க மாட்டாங்க. வெறும் 4 மீட்டிங் தான் பண்ணியிருக்காரு. மீதியெல்லாம் அவரை ஆன் கால். சார் வீட்டில் இருந்தே செட்டப் பண்ணி பேசுவார்ல எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள தலைவரையும், அந்த மாதிரி. நீங்கள் 5 வருஷத்துலேயே 4 மீட்டிங் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்களா 1 மந்த்ல எவ்வளோ மீட்டிங் நடக்குதுன்னு. செம்மையாக வயர் எரியுதில்ல உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஆட்சியில இருந்து வேலையே பார்த்துட்டு இல்லை, ஜஸ்ட் சைன் தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. லாக்அப் டெத்து 2021 இருந்து 25 வரைக்கும் கண்டினியூவாக லாக்அப் டெத்து. ஆனால் ஒரு வார்த்தை எந்த போஸ்டும் போடலையே நீங்கள். ஏன் தலைவரே? ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா உங்கள் கட்சியை? மக்கள் மேல அக்கறையே இல்லையா? என்ன தலைவரே இதெல்லாம்? நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா குளத்தூர்லையாவது நீங்க தோத்துருக்க மாட்டீங்க இல்லையா தலைவரே? அண்ட் மக்களே, உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க அவரோட இன்ஸ்டா பேஜ். ஓகே, கிழமை பிளட் உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் கூட்ட கொட்டிய குட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட், அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட், அகர முதல தொட்டு தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. நாம இவ்வளவு செஞ்சுட்டு நாம இவ்வளவு எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழமை பிளட் உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் போட்ட கொட்டிய புடிச்சதா. மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட், அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட், அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மாற்றம் வந்துருச்சு தானே? உண்மையிலே கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பாய்.